ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பலாப்பழம் அதாவது சக்கை வச்சு சக்கை பாயசம் எப்படி பண்ணி பார்த்தலாம். அதுக்கு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் சவரிசி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரையை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி இந்த சவரிசி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தென் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த பீசஸ் எல்லாமே இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தென் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் பால் இந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சிக்காகவும் ப்ளஸ் டேஸ்ட்காகவும் ஆட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறமா இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு, தென் கொஞ்சமாக தேங்காய் துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சேம் குவான்டிட்டி அளவுக்கு திராட்சைப்பழம் அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாமே அந்த பாயசத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் தூவி இறக்கணும் அப்படின்னா பாயசம் ரெடி. தென் அதை ஒரு பவுலில் கனெக்ட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாயசம்னாலே வாழைப்பழம் தான் பெஸ்ட் காம்பினேஷன். வாழைப்பழமும் நான் கொஞ்சமாக ரோஸ்டட் பிரெட்டும் தூவி இறக்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.